கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆபத்து அப்படின்னு ஒன்று நேரிடும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். அடைக்கலம்னா ஒரு பெரிய பாதுகாவல். தேவன் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த நாட்களில் நமக்கு பெலனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆபத்தான செய்திகளை நாம் கேட்கிறோம். நம்ம வெளியே போகும்போதும் உள்ளே இருக்கும்போதும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் தான் நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்தும் நம்மளை தொடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்படி பாதுகாத்து வருகிற தேவன் தான் இப்படிப்பட்ட ஆபத்து காலங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் சொல்லுகிறார். ஏன் பயப்பட வேணான்னு சொல்கிறாருன்னா, அவரே நமக்கு அடைக்கலமாக பாதுகாவலாக இருக்கிறார். அடுத்ததாக அந்த ஆபத்தை குறித்து நாம் பயப்படாமல் இருக்கத்தக்கதாக தேவனே நமக்கு அந்த காலங்களில் பலனாக தைரியமாக நமக்குள் வந்து விடுகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபத்து காலத்தில் வெறும் துணையாக மட்டும் இல்லை, அனுகூலம் பண்ணுகிற துணைவராக, நமக்கு அந்த ஆபத்து காலத்தில் கூட அனுகூலம் பண்ணுகிறவராக நம்ம கூடவே இருந்து நம்ம என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அதனால் நம்மை சுற்றி நடக்கிற ஆபத்துகளை குறித்து, ஆபத்தான செய்திகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மாறாக பயப்படாமல் அதற்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிப்பார். ஆபத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தப்புவிப்பார். அமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த வார்த்தையின்படி அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்வார், தப்புவித்து ஆசிர்வதிப்பார். நாம் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனிடத்தில் விசுவாசம் வைப்போம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன செய்வார், நம்மை எல்லா காலங்களிலும் ஒரு ஆபத்தும் நேரிடாதபடிக்கு பாதுகாப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆபத்து நிறைந்த உலகத்தில் ஒரு ஆபத்து கூட நேரிடாதபடிக்கு இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய பலன், எங்களுடைய ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூல துணையாக இருந்து தேவன் எங்களை நடத்துகிற உங்களுடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆபத்திலிருந்து இந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் செய்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. பிள்ளைகளுக்கு பலனாய் இருப்பீராக. எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.